ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்க் தான் ஒரு ஒன் ஷாட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டிக்கு பர்த்டே அவங்க கேட்ட மாதிரி ரெடி பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்களாம் வந்துட்டு ஜேகேக்கு போட்ட ஹிஸ் செகண்ட் ஒய்ஃப் இருக்குல்ல, அதை வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்களா. ஸோ இதுவும் அதே மாதிரி செகண்ட் ஒய்ஃப் தேக்கு கேட்டிருந்தீங்க, அதுதான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேடா, ஃபஸ்ட்டு நம்ம பர்த்டே பேபிக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. இந்த ஒன் ஷாட்டோட நேம் மாஃபியாஸ் செகண்ட் ஒய்ஃப்னு வச்சுக்கிட்டாலும் சரி, டாக்டர் ஒய்ஃப்னு வச்சுக்கிட்டாலும், ஆனால் இது செகண்ட் ஒய்ஃப் கதை தான். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் வந்துட்டு ஒரு பிரபலமான டாக்டர். ஸோ உங்களோட ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது திடீர்னு ஒருத்தர் ரொம்ப காயப்பட்டு அப்படியே வந்துட்டு எமர்ஜென்சின்னு வர, டாக்டர் ஒரு எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னு உங்கள் முன்னாடி தான் வந்து நர்ஸ் நிற்கிறாங்க. எமர்ஜென்சியா இதோ வரேன் அப்படின்ட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிற நேரத்தில் சரி அப்படின்னு உடனே மறுபடியும் கழட்டின கோட்டை அப்படியே மாட்டிக்கிட்டு சத்தஸ்கோப்பெல்லாம் எடுத்து மாட்டிட்டு கழுத்தில் அந்த ரூம்குள்ளே வரீங்க. உள்ளுக்குள்ளே ஒருத்தன் அடிபட்டு கிடக்கான். அப்படியே கிட்ட வந்து பார்க்குறீங்க. அப்படியே அவனை பார்த்து ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே நிற்கிறீங்க. என்ன டாக்டர் மேடம், ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்களா இல்லை இப்படியே என்னையே பார்த்துட்ருப்பீங்களா அப்படின்னு அவனும் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே கேட்க, நீங்களோ ஹே நீ இன்னும் மாறவே இல்லை தாங் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறீங்க. பரவாயில்லையே, என்ன ஞாபகம்லாம் வச்சுருக்கீங்க. அடேங்கப்பா, நான் யாரையும் மறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னாச்சு எப்படி காயம் அப்படின்னு கேட்டுகிட்டே அதை க்ளீன் பண்ணி அவனுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறீங்க. அவனும் உங்களே பார்த்துட்ருக்கான். அப்போ குட்டியாக அப்போ உங்களுக்கு ஒரு 8 வயசு தான் இருக்கும். நீங்களும் அவனும் வந்துட்டு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறான். உங்களை பார்த்ததும் உனக்கு பழைய ஞாபகங்கள். ஸோ நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையில் ப்ரொஃபஷ்னலாக அப்படியே பார்த்துட்ருக்க, இங்கே அவனும் கனவு உலகத்தில் உங்களை தான் நினச்சிட்ருக்கான். அப்படியே சின்ன வயசில் வந்துட்டு நீங்கள் மாமரத்தில் ஏறி மாங்காய் பறிக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுக கரெக்டாக தேங்க வந்து உங்களை பிடிச்சிடான். அவங்கள விட ஒரு வயசு தான் பெரிய பையன், ரொம்பலாம் வயசு டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஸோ வந்துட்டு 2 பேரும் பக்கத்து வீடு, நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அதனால் நீங்களுமே ஃப்ரெண்டாக தான் அவன்கிட்ட பழகுறீங்க. ஸோ வந்து ஓடி வந்து உங்களை பிடிச்சிட்றான். ஏய் பார்த்து அப்படின்ட்டு அவன் வந்து பிடிக்க அப்படி சிரிக்கிறீங்க. வாலு கீழே விழுக பார்த்துட்டு சிரிக்கிறியா நீ? நல்ல வேலை நான் வந்தேன், இல்லை நீ கீழே விழுந்திருப்பேன் அப்படின்னு அவன் சொல்ல, அதான் நீ இருக்கே என்னை தாங்கிறதுக்கு, அந்த தைரியத்தில் தான் என்ன நீ என் கூட இருக்கும்போது எனக்கு என்னாக போகுது அப்படின்னு சின்ன வயசில் நீங்கள் பேசி சிரித்தது, அந்த முத்துப்பல் தெரிய நீங்கள் சிரித்த சிரிப்பு, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனுக்கு அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் போதே, அப்படியே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அப்படியே வந்துட்டு அவன் கையில் ஒரு காயம் இருக்குது. அதை அப்படியே தடவி பார்க்குறீங்க. உங்களுக்கும் அதே மாதிரி சைல்டுஹுட் மெமரி ஞாபகத்துக்கு வருது. ஒரு டைம் இதே மாதிரி தான் ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது பயங்கரமாக மழை பெய்யுது. ஸோ அவனும் உங்களுக்கு ஷர்ட் அவனோட கழட்டி உங்கள் மேலே அப்படியே போட்டு விடுறான். நீங்களோ தாங் நீ நினைகிற, பரவாயில்ல நீ நினையாமல் இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கைப்பிடிச்சிட்டு வா வா சீக்கிரம் நினையாமல் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அப்படியே இழுத்துட்டு வரும்போது அப்படியே தடுக்கி கீழே விழுந்திருப்பான். அப்போ அவன் கையில் வந்துட்டு, அதாவது நீங்கள் தான் தடுக்கி விழுக போயிருப்பீங்க, உங்களை அப்படியே பிடிச்சி தள்ளிட்டு அவன் கீழே விழுந்ததில் அப்படியே பெரிய கல்லில் வந்துட்டு கை நல்லாவே வந்துட்டு கிழிச்சிருக்கும். அது அந்த பெரிய ஆழமான காயமாக இருக்கும். அந்த காயம் இன்னும் அவன் கையில் அப்படியே இருக்குது தழும்பா. ஸோ அதை தான் அப்படியே வருடி பார்க்குறீங்க. போகவே இல்லையா அப்படின்னு கையை தடவிட்டே கேட்க, சில காயங்கள் போகாது அப்படிங்கிறான். நீங்கள் சடனாக அவனை பார்க்க, என்ன இப்படி பார்க்குற, பரவாயில்லையே இவ்வளோ வருஷம் கழித்து பார்க்கும்போதும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். நீ மட்டும் என்ன, நானும் தான் பேரும் சொல்லலை எதுவும் இல்லை, ஆனாலும் கண்டுபிடிச்சிட்டேன். பிகாஸ் இதோ இந்த கன்னத்தில் மச்சம், இதை பார்த்ததும் இந்த மாதிரி ஒருத்தையை பார்த்துருக்கமே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. சிரிக்கிறீங்க. எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச அப்படின்னு அவனும் கேட்குறான். உன் முகம் அப்போலேருந்து இன்னும் மாறவே இல்லை, என் மனசுக்குள்ளே பதிஞ்ச முகம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு முடிஞ்சு அப்படிங்கிறீங்க. அப்புறம் டாக்டர் அம்மாவோட ஃபீஸ் எவ்வளோன்னு சொன்னால், தாங் அதை ஃப்ரண்ட்டில் கொடுத்துரு, என்கிட்ட கொடுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு சரி கிளம்பலாமா அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வந்துட்டு எழுந்து நடந்து வரான். ஸோ உனக்கு ஓகே தானே, நடக்க முடியுதில்ல, வலிக்கலைல அப்படின்லாம் மறுபடியும் கேட்குறீங்க. டாக்டர் அம்மா ஃபுல் செக்கப் நீங்கள் தானே பண்ணீங்க, நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வரீங்க. ஸோ வந்துட்டு அவனை பே பண்ண வந்த, ஆல்ரெடி டாக்டரோட நேமில் பே ஆயிடுச்சு அப்படிங்க. அப்படியே தாங்க உங்களை பார்க்குறான். ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறான். நீ நிறையா பண்ணியிருக்க, நான் உனக்கு திரும்பி பண்ணும்போது நீ என் பக்கத்தில் இல்லை,
ஆரம்பிக்காத. சின்ன வயசில் நீங்கள் படிக்கிறதுக்காக கூடவே உட்காந்துருப்பான். ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆகணும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து டாக்டர் ஆகணும்னு படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போல்லாம் வந்து நீங்கள் தூங்கி வழியும் போதோ இல்லை உங்களுக்கு தெரியாத போதோ அவன் தான் சொல்லி கொடுத்துருப்பான். இங்கே பாரு, இப்போயே நல்லா படித்தா தான் நல்லா படி அப்படின்னு உங்களுக்கு புரியாதது கூட புரிய வைக்கிற அளவுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டேலண்ட் உள்ளவன் அவன். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏஜுக்கு மேலே அவன் காணாமல் போயிருப்பான். இப்போ தான் பார்க்குறீங்க. அப்புறம் தான் அப்படிங்கிறீங்க. சொல்லு அப்படிங்கிறான். அப்புறம் லைஃப்லாம் எப்படி போகுது? அது பாட்டுக்க போகுது அப்படிங்கிறான். ம் ஆ, மேரேஜ் அப்படின்னு திக்கி திணறி கேட்குறீங்க. ஆயிடுச்சு அப்படிங்கிறான். உங்களுக்கும் நெஞ்சில் ஏதோ சொல்லணுன்னா ஒரு பாரம் அப்படியே ஒரு மாதிரி அழுத்துற மாதிரி இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க. எப்போ அப்படிங்கிறான். ஆ எப்போண்ணா என்ன சொல்ல அப்படிங்கிறீங்க. இல்லை நீ தானே பார்க்கலாண்ட தான் மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது காலை கையை உடச்சிட்டு வந்தால் பார்க்கலாமா மேடமை அப்படிங்கிறான். அப்போல்லாம் இல்லை, ஃப்ரீயாக இருக்கும் போது மீட் பண்ணலாம். சரிங்க டாக்டர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கார் எடுத்துகிட்டு எனிவேஸ் பாய், அப்புறம் நம்பர் கூட தராமல் போகிற அப்படிங்கிறான். என் நம்பர் அப்படின்ட்டு நீங்கள் நம்பர் சொல்கிறீங்க. அவனும் டயல் பண்ணுறான். சேவ் பண்ணிக்கோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கார் எடுக்கிறீங்க. கையெல்லாம் கடை நடுங்குது. ஒரு மாதிரி பதட்டமாகறீங்க. திரும்ப திரும்ப ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இரிட்டேட் ஆகுது. கொஞ்ச நாளாகவே இப்படி தான் உங்களுக்கு த்ரெடன்ஸ் கால் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஸோ எங்கே இருக்கீங்க எது கரெக்டாக சொல்கிறாங்க ஃபோன் பண்ணுவாங்க, இங்கே தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாத சில பல இன்சிடென்ட்டும் நடக்குது. பயந்து போய் தான் இருக்கீங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி தேங்க்ஸ் சொன்னால் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற வார்த்தைக்குள்ளே அப்படியே உழண்டுட்டு கிடக்குறீங்க. ஸோ காரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் தூரம் தான் போயிட்டுருப்பீங்க. உங்கள் மூளையோ இப்போ உங்கள்கிட்ட இல்லை. ஸோ வந்துட்டு அப்படியே வந்து ஏதோ யோசனைகள் இருக்குது. மனசும் வந்துட்டு அதுக்கு மேலே பாரமாக இருக்குது. சின்ன வயசில் சொன்னதை அப்படியே நினச்சி பார்க்குறீங்க. நீங்களும் அவனும் ஒன்றா தான் ஸ்கூல்லாம் போவீங்க. அப்போ உங்கள் கிளாஸ் பையன் உங்களுக்கு சாக்லேட் கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு குடுன்னு ஓடி வந்து அவங்ககிட்டேருந்து பிடுங்கி அப்படியே தூக்கி உங்ககிட்டேருந்து பிடுங்கி தூக்கி அவன்கிட்டே போட்டுட்டு டேய் அவ ஏன் இந்த மாதிரி கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுருப்பான் அந்த வயசுலேயே. நீங்களும் சாக்லேட் தான் கொடுத்தான், அது அவனுக்கு பர்த்டே அதுக்காக கொடுத்தான், இதுக்கு போய் அப்படிங்கிறீங்க. எதுவாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தாலும் நான் தான் கொடுப்பேன். உனக்கு சாக்லேட் ஆனாலும் சரி எதுவாக இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்குது, யாரும் உன்கிட்ட நெருங்கக்கூடாது அப்படின்னு அப்போவே கட்டன் ரைட்டாக சொல்லியிருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. அப்படி சொன்னவன் இப்போ கல்யாணம் ஆகிருக்கானேன்னு அப்படி நினச்சிட்டே வந்து திடீர்னு உங்கள் முன்னாடி அப்படியே கார் வராது. நீங்களும் அப்போ தான் வந்துட்டு பிரேக் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா கொஞ்சம் பாதை மாதிரி போயிட்டுருக்கீங்கன்னு தெரியுது. நீங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பிரேக்கு வந்துட்டு விழுக மாட்டேங்குது. இப்போ தான் வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து இது பண்ணி பார்க்குறீங்க. அப்போ திரும்ப திரும்ப கால் வேறு வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் கடுப்பாகி அட்டன் பண்ணி ஹலோ அப்படிங்க, என்ன உன் காரில் பிரேக் பிடிக்கலையா அம்மனி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹான்னு சிரிக்கிறானுங்க. நீங்களும் வந்துட்டு யார் நீ அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்க. அப்படியே போய் பரலகம் சார் அப்படின்ட்டு கால் கட் ஆகுது. நீங்களும் வந்துட்டு ஐயோ என்ன பண்ணுது, கை காலெலாம் நடுங்குது. ஷிட் தாங்கிட்ட அவன் நம்பர் வாங்க மறந்துட்டேனே அப்படின்னு இப்போ தான் யோசனை வருது. ஸோ காரை மரம் ஓட்டிட்டு யார் மேலே இடிச்சிடக்கூடாதுன்னு நீங்களும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி அந்த வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்லோ பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஸ்லோவும் ஆக மாட்டேங்குது. அப்படியே ஒரு பதட்டம் பயம் எல்லாம் ஒன்று சேருது. அப்படியே கடவுளே அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியை ஸ்லோ பண்ணி அப்படியே போய் ஒரு மரத்தில் மோதி நிப்பாட்டலன்னு நினைக்கும் போது உங்கள் முன்னாடி ஒரு கார் மின்னல் வேகத்தில் வந்து உங்கள் கார் அப்படி இடித்து ஸ்டாப் பண்ணுது. ஸோ வந்துட்டு அதாவது முன்னாடி அவன் காரும் பின்னாடி உங்கள் காரு. ஆனால் வந்துட்டு ஒரு காரும் வந்து பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து நின்னது வேறு யாரும் இல்லை, தேங்க்டா அப்படியே ஃப்ரண்ட் சைடை வந்துட்டு உங்கள் ஃப்ரண்ட் சைடில் முட்டின மாதிரி வச்சு அவனை வந்துட்டு அப்படியே உங்கள் வண்டியை ஸ்லோ பண்ணுறான். ஏன்னா ஸ்பீடாக போயிட்டுருக்குல உங்களாலேயும் முடியல. அவனே வந்துட்டு மெதுவாக அவன் காரை வச்சு அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து அப்படி மோதி அப்படியே ஸ்லோ பண்ணி பின்னாடி மெதுவாக கொண்டு வந்து அப்படியே வந்துட்டு ஒரு மரத்தில் மோதி அந்த காரை ஸ்டாப் பண்ண இந்த காரும் அப்படியே நிற்கிது ஒரு வழியாக. அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. மரண பீதியில் விறுவிறுக்க உள்ள உட்காந்துக்க. சடனாக அடுத்த நிமிஷம் டக்குன்னு காரை விட்டு இறங்குன ஓடி வந்து உங்களை இந்த காரை திறந்து வெளியில் இழுக்கிறான். நீங்களும் அப்படியே அப்படின்னு அவனை ஹக் பண்ணிக்க. ஒரு ஆல்ரைட் உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்குறான். அப்படின்ட்டு இப்போ தான் நான் கட்டிப்பிடிச்சிக்கிற நம்ம வந்து டக்குன்னு ஒன்றும் இல்லை ஐ எம் ஆல்ரைட் அப்படிங்கிறீங்க. என்னாச்சு? என்னன்னு தெரில, நல்லா தான் வண்டி கண்டிஷன் காலையில் பார்த்து தான் எடுத்தேன், சடனாக பிரேக் பிடிக்கல அப்படிங்கிறீங்க. அவனும் செக் பண்ணுறான், அப்படியே பார்க்குறான். பிரேக் ஆயில் வந்து யாரோ வந்துட்டு கழட்டி விட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு இதை யாரோ பண்ணியிருக்காங்க, யாருன்னு ஏதாவது உன் மேலே கோமா ஹாஸ்பிட்டலில் அப்படின்லாம் கேட்குறான். அப்படி யாரும் இல்லை அப்படிங்கிறீங்க. சரி ஒன்றும் இல்லை, அது ஏதோ தெரியாமல் கூட நடந்திருக்கும், ஃபீல் பண்ணாத. சரி
நான் அதை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு அவனே சரி பண்ணுறான். அவனை அப்படியே நீங்கள் மறந்து பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஃபீவர் வந்தால் கூட பக்கத்தில் உட்காந்து உங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாலும் கேட்காம அவனே உட்காந்து உங்களை அப்படி பார்த்துக்குவான். உங்கள் அம்மானா இவளுக்கு இப்போயே இப்படி ஒருத்தன் பார்த்துக்கிறவன் கிடச்சிருக்கான். மருமகனே நீ தாண்டா பொண்ணை கட்டிக்கணும், இப்படி பார்த்துக்க இன்னொருத்தன் கிடைக்கவே மாட்டான் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே அவனோட நினைவுகளில் உழண்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவனோ முன்னாடி கையாட்ட அப்படின்னு பார்த்தா நினைவு உலகத்துக்கு வரீங்க. அது சரி, நீ என்னம்மா அப்பப்போ கனவுக்கு போயிடுற, டாக்டர் அம்மா பார்த்து வீடு பேசிடுங்க அப்படின்னு அவனும் சிரிச்சுட்டு கார் சரியாயிடுச்சே எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறான். ரொம்ப தேங்க்ஸ். சரி இப்போ நீ நர்வஸாக இருக்க, நான் வேணா உன்னை வந்து விட்டுறவா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. சரி என் கார் எப்படி இருக்கட்டும், உன் காரை உன்னை விட்டுட்டு வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனை வந்துட்டு காரை அவன் டிரைவர்கிட்ட வந்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு அதாவது வீட்டில் இருக்க டிரைவரை வந்து இங்கே கார் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்துடுன்னு மாதிரி சொல்லிவிட்டு இவனும் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு அப்படியே கிளம்புறான். ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அட்ரஸ் கேட்குறான். நீங்களும் சொல்கிறீங்க. அங்கே கொண்டு வந்து இறக்கிட்டு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. சரி சேஃபார் அப்படின்ட்டு அவனும் குட் நைட் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுறான். பட் உங்களுக்கு தான் மனசெல்லாம் அவனோட நினைவுகள் தான் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கு. நைட்டெல்லாம் தூக்கம் வரல. ஒரு பக்கம் இந்த த்ரெட் கால் உங்கள் மேலே கொலை முயற்சி நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் இவன் நான் நினைக்கும் போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே அந்த நைட்டை ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு எப்பவும் போல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டீங்க. நினைப்பிலேருந்து இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய்ட்டால் டாக்டர் அவ்வளோதான், அங்கே வேலை பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு அவங்களோட நினைவுகள்லாம் அதுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு நைட் ஆகுது. இந்த கால் வந்துட்டு எப்பவும் போல் தான் அடிக்கடி இந்த டேப்லெட் போடுற மாதிரி காலையில் ஒரு வாட்டி மதியானம் ஒரு வாட்டின்னு அவனுங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சுட்டு இஷ்டத்துக்கு ஃபோன் பண்ணிகிட்டே கிடப்பானுங்க. நீங்களும் சில ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுவீங்க, சிலதை அட்டன் பண்ண மாட்டீங்க. அதுலேயும் சில வந்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ்னு நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்களா அதெல்லாம் அனுப்பிவிடுவாங்க. அதாவது 24 மணி நேரம் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ வந்துட்டு யார்கிட்ட சொல்கிறது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. இப்போது உங்கள் அம்மா உங்கள் கூட இல்லை, அப்பா மட்டும்தான். அப்பா பிஸ்னஸ்னு வந்துட்டு பிஸியாக இருக்கார். அவரை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அமைதியாக இருக்கீங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் யார் பண்ணுறா என்னவா இருக்குன்னு யோசனையிலே இருக்கீங்க. இப்படியே நைட் ஆகுது. எப்பவும் போல் நீங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது கரெக்டாக வந்துட்டு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்ட்டு கட் ஆகுது. ஸோ கரண்ட்டு கட் ஆனதும் நீங்கள் வந்துட்டு ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை எடுத்து நீங்கள் டார்ச்சை கரெக்டாக ஆன் பண்ணி கதவை திறக்கும் போது டப்புன்னு அந்த கதவை இன்னும் வேகமாக தள்ளிக்கிட்டு யாரோ உள்ளே வர ஒரு நிமிஷம் பதறிடுறீங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு ஒருத்தன் மாஸ்க்கு போட்டு அப்படியே வந்துட்டு இன்றைக்கி நீ மாட்டின, உன்னை விடுறதா இல்லை, எவ்வளோ சொன்னாலும் உனக்கு எவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை கிட்ட வந்து அட்டாக் பண்ண கத்தியோட வரா. நீங்களும் உங்கள் பேக் கையில் வச்சுருப்பீங்களா ஹேண்ட்பேக், அதாலேயே அவனை அப்படியே வந்துட்டு கையை தட்டி விடுறீங்க. அந்த இது இருக்குல்ல கத்தி போய் கீழே விழுந்துடுது. உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு அவனும் அப்படியே உங்களை துரத்திக்கிட்டு வரான். நீங்களும் வந்துட்டு அந்த ரூம்குள்ளே வேலையில் ஓட முடியல. ஸோ அவன் தான் அந்த இடத்துல நிற்கிறான். நீங்கள் ரூம்குள்ளே தான் ஓடுறீங்க. அவனும் அப்படியே பின்னாடியே துரத்திக்கிட்டு வர நீங்களும் அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து அவன் மேலே விசிடுறீங்க. அவனும் விடாமல் அப்படியே எகிரி குதிச்சு வந்து உங்களை அப்படியே கழுத்தை பிடிச்சிடுறான். அப்படியே கழுத்தை பிடிக்கும் போது கரெக்டாக வந்துட்டு பவர் ஆன் ஆகுது. அதுக்குள்ளே வந்துட்டு தேங் வந்துடுறான். வந்தவனும் வந்துட்டு அவனை அப்படியே பிடிச்சி மிதிக்கும் போது அந்த பையன் வந்துட்டு கீழே கண்ட கத்தி எடுத்து தயாங் கையில் கீரலை போட்டு அங்கேருந்து ஓட நீங்களும் தயாங் அப்படின்னு அவன் கையை பிடிச்சிக்கிறீங்க. தயாங்குமே இரு அப்படின்னு சொல்லிட்டு யாரா நீ அப்படின்ட்டு அவன் பின்னாடி ஓட பார்க்குறான். அதுக்குள்ளே அந்த நாய் எஸ்கேப் ஆயிடுது. தேங்கோ அப்படின்னு கையை ஓதுற ஐயோ என்னால தான் அப்படின்ட்டு தேங்க் பிடிச்சி உட்கார வச்சு கையில் வந்துட்டு நீங்கள் அப்படின்னு ஊதி அப்படியே வந்துட்டு மருந்தெல்லாம் வைக்க தேங்க் உங்களே பார்த்துட்டு இருக்கான். தேங் கண்ணில் டியர்ஸோட அப்படியே அவனை பார்க்குறீங்க. இதுக்கு போய் எது கலர ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் பார்ப்பேன், இதெல்லாம் அவங்களாம் இன்னும் என் சொந்தக்காரங்க இல்லையே அப்படிங்கிறீங்க. எது அப்படின்னு பார்க்குறான். ஐ மீன் எனக்கு தெரிஞ்சவங்களே நீயே அப்படிங்கிறீங்க. அதுக்குன்னு உன்னை அவன் குத்த வரான் அப்படியே பார்த்துட்ருக்கவா அப்படின்னு கேட்குறான். இல்லை ஆமாம் யார் அவன், என்ன பிரச்சனை எனக்கே தெரியல, என்ன ஒரு மாதிரி இருக்க, அன்னைக்கு அப்படி தான் பிரேக் கட் ஆச்சு, இப்போ என்னடா இன்னொருத்த வரான், என்ன தான் நடக்குது, கொஞ்ச நாளாகவே இப்படி தான் நடந்துட்டுருக்கு. என்ன சொல்கிற நீ? கொஞ்ச நாளைக்கு முன்னிலேருந்து இப்படி தான் இதோ அண்ணன் நம்பர்லேருந்து கால் வந்துகிட்டே இருக்குது. நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதோட 4-5 வாட்டி நடந்துருச்சு. எது அப்படி நடந்தமா நீ அசால்ட்டாக இருக்க? என்ன பண்ண சொல்கிறேன்? ஏன் உங்கள் அப்பா கிட்டே சொல்லலையா? அப்பா அவர் ரொம்ப பிஸி. என்ன மயிர் பிஸி, பொண்ணை பார்த்துக்கிறத விட என்னடி பிஸி அப்படின்ட்டு அவனோ கொஞ்சம் கத்த அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்படின்ட்டு அவனோ அப்படியே உங்களே பார்த்துக்கிறேன்னு சொன்னவங்க கூட தான் பக்கத்தில் இப்போ இல்லை, என்ன பண்ணுறது அப்படிங்கிறீங்க. எல்லாம் என் தலையெழுத்து. அப்படின்ட்டு அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் ஒன்றும் சொல்லலை. ஆமாம் 2-3 தடவை வண்டி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான். அது ஒரு வாட்டி
எனக்கு எப்போவும் காஃபி டீ கொடுக்குற டைமுக்கு எனக்கு ஜூஸ் தான் பிடிக்கும், அதனால் அதை வாங்கி குடிச்சுக்குவேன். அப்படி ஒரு வாட்டி ஜூஸில் ஏதோ கலந்து பாய்சன் இருந்ததாக கேள்விப்பட்டேன். நல்ல வேளை என் டாக்டர் பார்த்து உடனே என்னை வந்துட்டு காப்பாற்றிட்டாங்க, இல்லைன்னா அன்னைக்கு போய் சேர்ந்துருப்பேன் அப்படிங்கிறீங்க. ஏய் அப்படின்ட்டு அவனோ என்ன நினச்சானோ டக்குன்னு எழுந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் அவனை கட்டிப்பிடிச்சி அப்படியே அலறீங்க. யார் எதுக்கு பண்ணுறாங்க எதுவுமே தெரில அப்படின்ட்டு இருக்கீங்க அப்படின்னு அழுக. ஹே அழாத, அதான் நான் வந்துட்டேன்ல, நீ நான் இருக்க, அழாத அப்படிங்கிறான். அப்படின்னு அவனை பார்க்குறீங்க. அவனும் ஐ மீன் நான் இருக்க வரைக்கும் எதுவும் ஆகாது, ஆமாம் நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்டதும் டக்குன்னு அவனை விட்டு நகர்ந்து நீங்கள் பேக் எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிறீங்க. ஏய் டாக்டரம்மா உன்னை தான் கேட்குறேன் அப்படின்ட்டு அவன் பின்னாடியே வர. நீங்கள் எந்த பதிலும் சொல்லாமல் காரில் போய் ஏறிட்டு தேவையில்லாததை பேச வேணாம், தேவையானதை மட்டும் பேசு. இது என்னடா வம்பா போச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அந்த மாதிரி நீயும் பண்ணியிருப்பில்ல அதான் அப்படின்னு கேட்குறான். நான் பண்ணிக்கல, ஒருத்தன் சின்ன வயசில் ஒரு ப்ராமிஸ் பண்ணான், என்ன தான் கட்டிக்குவேன்னு, அவன் வருவானான்னு தேடிட்டுருக்கேன் அப்படின்னு அழுகையோடு சொல்லிட்டு அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியாமல் கடனை காரில் ஏறி போகிறவங்களையும் பார்த்துட்டு அப்படியே தாங்கி நிற்கிறான். அவனுக்குமே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. சின்ன வயசில் நடந்ததெல்லாம் அவனுக்கும் ஞாபகம் வருது. ஒரு டைம் அப்படியே கோவில் திருவிழாவில் நீங்கள் வந்துட்டு கூட்டத்தில் காணாமல் போயிருப்பீங்க. நான் அழுதுட்டு அப்படியே நிற்க தாங்க வந்துட்டு அத்தை எங்கே ஹீரா அப்படின்னு கேட்க, அவள் தாண்டா காணோம், நானும் அவளை தான் தேடிட்டுருக்கேன், எங்கேயோ காணோண்டா, மாமா அவளை தான் தேடிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் அத்தை எப்படி இருக்கீங்க, இந்த கூட்டத்தில் அவளை விட்டீங்களா அப்படின்ட்டு ரொம்ப சின்னதாக இருப்பான். அப்போவே அப்படியே உங்களை தேடிக்கிட்டு வரான். நீங்கள் பலூன் வாங்கிறதுக்காக ஆசையாக அம்மாட்ட காசை வாங்கிட்டு வந்து எந்த பக்கம் போகிறதும் தெரியாமல் திருக்காம்பு இருக்கான்னு பலூனை கையில் வச்சு அழுதுட்டு நிற்க குடுன்னு ஓடி வந்தவனும் ஹீரா அப்படின்னு அவங்க கிட்ட வர அப்படின்னு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் அழாத ஒன்றும் இல்லை, அம்மா அப்பா அங்கே இருக்காங்க வா அப்படின்னு உங்களை கையை பிடிச்சி அப்படியே பத்திரமா கூட்டிகிட்டு வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்கிறான். அவங்களுக்கும் சந்தோஷம் தாங்கல, எப்பா எப்படியோ பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவனுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். ஸோ வந்துட்டு அதனால் உங்கள் வீட்டிலே தான் அதிகமாக இருப்பான். உங்கள் மேலே அப்படி ஒரு பாசம் அவனுக்கு. உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் அவன் மேலே அவ்வளோ ஒரு பிரியமாக இருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்க அப்பா ஒரு மாஃபியா, அது யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார். சடனாக ஒரு டைம் அவர் வந்துட்டு யாரோ அட்டாக் பண்ணால் அதில் இறந்து போயிடுவார். அப்பாவோட சாவு எதனால் அவர் வந்துட்டு யார் கொன்னா அதெல்லாம் பார்க்கறதுக்காக வரவன் தான் அப்படியே வந்துட்டு அவன் மாஃபியாவாக மாறிக்கிட்டான். நீங்கள் படித்து டாக்டராக இருக்கீங்க, உங்களுக்கும் அவனுக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வேறு கல்யாணம் பண்ணியிருப்பான். இப்போ வந்துட்டு அப்படியே நினச்சி பார்க்குறவனுக்கோ மனசுலாம் வலிக்குது, அதை தான் நினச்சிக்கிறான். இப்போ நான் மாஃபியாடி, நான் படித்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு இவ்வளோ ஆசைப்பட்டேன், முடியல. நீ இப்போ என்ன எப்படி நினைக்கிறேன்னு கூட தெரில. இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியுமானும் புரியல, அதனால தான் சாரிடி அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ வீட்டுக்கு போனதும் உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, நம்பரே கொஞ்சம் நேரம் உத்து பார்த்துட்டு பொறுமையா ஹலோ அப்படிங்கிறீங்க. நான் டாக்டர் அம்மா ஃபோனே உத்து பார்த்துட்டு இருந்தீங்களோ அப்படின்னு கேட்குறான். அப்படிலாம் இல்லையே, இவ்வளோ நேரம் அடிக்கிறோம், எடுத்து பேசணும்னு தெரில, எப்படியும் இது நைட்டு பெட்டில் தான் படுத்துட்டுப்பேன், பக்கத்தில் தான் ஃபோன் இருந்திருக்கும், நம்புற மாதிரி சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. இப்போ என்ன வேணும் தயாங், ஏன் நான் பேசுகிறது டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ பேசலாமா? பேசு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரி உனக்கு யார் பிரச்சனை கொடுக்குறா, என்ன நடக்குது அப்படின்னா மறுபடியும் கேட்க, எனக்கே தெரியாது தயாங் அப்படிங்கிறீங்க. சரி ஜாக்கிரதையா இரு, அப்புறம் சாப்பிட்டியா அப்படின்னு நார்மலாக பேசிவிட்டு ஃபோன் கால் கட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே வந்து சண்டே. ஸோ வந்துட்டு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு மாலுக்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு மனசே இல்லை, அப்படியே ஏதோ ஒரு சிந்தனையில் அப்படியே வந்துட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறீங்க. அந்த லிஃப்ட் வந்துட்டு சடனாக அப்படியே மேலே போய் ஸ்டக் ஆயிடுது. உங்களுக்கும் பயம் தாங்கலை, அப்படியே வேர்த்து கொட்டுது. கதவை திறக்க ட்ரை பண்ணுறீங்க, ஃபோன் கால் வந்து சிக்னல் இல்லை. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்களுக்கு அழுகையாக வருது. அவ்வளோதான், இன்றைக்கி உயிர் போகுது, இத்தனை நாளாக வந்துட்டு மிரட்டிகிட்டு இருந்தானுங்க, இன்றைக்கி முடிச்சு கட்ட போகிறானுங்கன்னு அப்படியே அழுதுட்டு எல்லாம் முடிய போகுதுன்னு அப்படியே உட்காந்து கதறிட்டு இருக்கீங்க. அப்போ சடனாக வந்துட்டு பாதி டோர் திறக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் அப்படியே வந்துட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணப்போ கையை நீட்டி அப்படியே கத்திட்டு இருக்க. அப்படியே மண்டையை உள்ள விட்டு எட்டி பார்க்க திரும்ப தயங்குதான். ஒன்றும் இல்லை உன்னை நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆகாது, அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை உள்ளுக்குள்ளே வந்துட்டு பாதி உடம்ப உள்ளே விட்டு அப்படியே வந்துட்டு உங்களை தூக்குறான். ஸோ நீங்களும் அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வரீங்க. உங்களை ஒரு வழியாக வெளியில் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் தான் லிஃப்ட் வந்துட்டு ஆப்ரேட் ஆகுது. ஸோ வந்துட்டு உங்களை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நிற்க. நீங்களும் கொஞ்ச நேரத்தில் செத்துட்டேன்னு நினச்சேன், அவ்வளோதான் நினச்சேன்னு கதறி அலறிங்க.
ஒன்றும் இல்லை நான் வந்துட்டேன்ல, என்ன ஆச்சு, உனக்கு என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு அவனும் இப்போ உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறான். அவங்க ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுறான். பட் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. இது நடாது, நமக்கே சவாலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்படியே உங்களை குறுன்னு பார்க்க நீங்களோ என்ன அப்படிங்கிறீங்க. இல்லை உங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் சொல்லலாம்ல, இப்படி உனக்கு பாதுகாப்பு இல்லாமல் நீ ஏன் இங்கே கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்ன சொல்கிற தயா, அப்பா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு அலறிங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை தயா, அப்பாவுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம். அம்மா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப மாறிட்டார். இப்போது அவ்வளவா பேசுகிறது கூட இல்லை. நான் தனியாக தான்டா இருக்கேன் அப்படிங்கிறீங்க. அப்புறமா உங்களால் தாங்க முடியல. ஏன்டா என்னை விட்டு போனேன், உனக்கு என் மேலே ஃபீலிங்கே இல்லையாடா அப்படின்னு கதறி அழுதுட்டு அப்புறம் என்ன நினச்சிங்களோ டக்குன்னு அவனை விட்டு நாங்கள் வந்து சாரி தயா, ஒய்ஃப் இருக்காங்கல்ல, மறந்துட்டேன், மண்டு அப்படின்னு உங்களை நீங்களே அடிச்சுட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு தேங்க்ஸ் என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு கடைன்னு அங்கேருந்து உணர்ந்தடிச்சு ஓடுறீங்க. அவனும் ஏ அப்படின்னு பின்னாடி கூப்பிட்டு வர காதலே வாங்கிக்காம வேகமாக வந்து வீட்டுக்குள்ளே அப்படியே உள்ளே போய் கதவை டமார்னு சாத்த பார்க்க அதுக்குள்ளே வந்து தடுத்துறான். அவனும் பின்னாடியே தான் வந்திருப்பான். ஸோ கதவை அப்படியே டமார் தந்துட்டு அவன் உள்ளே வரான். அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, உங்களோட திங்ஸ் மட்டும்தான் இருக்குது. சுற்றி பார்க்குறான். நீங்கள் சொன்னதெல்லாம் இப்போ தான் உண்மை எனக்கு புரியுது. அவன் உங்களே பார்க்க நீங்களும் அவனை அப்படியே என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. கிட்ட வந்து உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமாடி அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு அப்படியே நீங்கள் திரு முழிக்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறான். அது ஒய்ஃப், எனக்கு ஒய்ஃப் இருந்தா, இப்போ இல்லை, இறந்துட்டா. என்ன சொல்கிற, நான் நம்ப முடியல. அது அது ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்கிறேன். பட் என் ஒய்ஃப் இப்போ உயிரோடு இல்லை. நான் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு காலப்போக்கில் எல்லாம் மறந்துருச்சு. அப்புறம் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு மேலே அஃபேர். ஸோ அவளுக்கும் என்னை பிடிச்சிருந்துச்சு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சர்வசாதாரணமாக சொல்ல, உங்களால் தான் நாம் மட்டும் ஏன் அந்த இடத்துல நின்றுட்டோம், நம்ம ஏன் மூவ் ஆன் ஆகவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்க. பிகாஸ் சின்ன வயசில் எப்படி லவ் பண்ணீங்களோ இப்போ வரைக்கும் அதே லவ் அப்படியே இருக்குது. உங்களால் மூவ் ஆன் ஆக முடியல. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டப்போ கூட வலிச்சுது. நீங்கள் அப்போ கூட மூவ் ஆன் ஆகலை. பட் இவன் எப்படி நம்மளை ஈஸியாக மறந்தான் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அப்படியே அவனை டியோஸோடு பார்க்க டீஸ்டி மூ அல்லாதடி அப்படின்ட்டு உங்கள் கண்ணை துடைக்க டக்குன்னு கையை தட்டி விட்டு நீ அப்படி சொல்லாத அப்படிங்கிறீங்க. அம்மோ, நான் அப்படி தானே உன்னை சின்னதுலேருந்து கூப்பிட்றேன், இப்போ என்னவா? அதான் சின்ன வயசில் நடந்ததெல்லாம் மறந்துட்டியே. அப்புறம் இங்கே பாருடி, நினச்சமா நீ என்னை மறந்துருப்பேன்னு நினச்சேன். அதான் சரி உன்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ண விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா நீ என்னை நினச்சிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு கேட்குறான். இன்னுமே என்னதான் நினைக்கிறியா அப்படிங்கிறான். அப்படின்னு முழிக்கிறீங்க. பார்த்தாலே தெரியுது டாக்டர் அம்மா இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் சுற்றிட்டு இருக்கீங்களே, அப்போது நான் தானே உங்கள் மனசில் இருக்கேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் இல்லையே அப்படிங்கிறீங்க. டக்குன்னு அப்படியே செவத்தில் சாச்சு, எங்க சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு, உன் மனசில் நான் இல்லை, நீ என்ன லவ் பண்ணல அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கும் பதிலே வரல, கண்ணில் டியர்ஸ் தான் வருது. அப்படியே நீங்கள் அது அப்படின்னு தாங்கிட்டே இருக்க அப்படியே கிட்ட வந்து உங்கள் லிப்பை அப்படியே துடிக்கிறது. அவனால் அதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியல. டக்குன்னு அவங்க அப்படியே கிஸ் பண்ண நீங்களும் டியர்ஸோட அப்படியே அவனை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. 2 பேரும் டீப்பான கிஸ், ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேர்த்தோட லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுற கிஸ். அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்க டக்குன்னு பிரேக் பண்ணி நிச்சயமா ஒய்ஃப் உயிரோட இல்லைல்ல அப்படின்னு கேட்குறீங்க. அது சிரிப்பே வந்தது. ஹே இல்லடி, அந்த பொண்ணு ஒரே டார்ச்சர் டி. காலேஜ் படிக்கும்போது என்னை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கோன்னு எனக்கும் வேறு வழி தெரியல. நான் வேறு அந்த ஊரில் இல்லையா, நான் உங்களே போய் தேடி பார்த்தேன், நீங்களும் அங்கே இல்லை. ஸோ நீ எப்படியோ மாறி போயிருப்ப, அங்கிள் உனக்கு கல்யாணமாக பண்ணி வச்சுருப்பாரு அப்படின்னு நினச்சி தான் நானும் அப்படிங்கிறான். எப்படி நினைக்கலாம், எப்படி நினைக்கலாம்? ஒருத்தனை மனசில் சுமந்துட்டு இன்னொருத்தனோட என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நீ அந்த வேலையை பார்த்துட்டு வந்து சேர்த்து வேறு சொல்கிறியான்னு போட்டு அவனை கும்முன்னு அவனை சரிடி சரி, உன்னோட இதான் என்னமோ என் பொன்னாடி தான் செத்து போயிட்டாலே அப்படிங்கிறான். அவ்வளோ அந்த மாதிரி எண்ணம் கொண்டவ இல்லைண்ணா, அப்படிலாம் நான் நினைக்கலடா, உன் ஒய்ஃப் சாக்கலாம் நான் காரணம் இல்லை அப்படின்னு நீங்கள் கண்ணட்டியா சொல்கிற. சும்மா சொன்னேன்டி, உடனே இது கழுகாத அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அப்படியே கேட்குறான். அது மட்டும் இல்லை, இப்படி நீ தனியாக இருக்காது சேஃப் இல்லை, ஏதோ பிரச்சனைன்னு வேறு சொல்கிற. நான் வந்ததுலேருந்தே இதுக்கு முன்னாடி எத்தனையோ
அதனால் வாய்த்து மேடம் வேறு எதுவும் சொல்ல மாட்டீங்க, இப்போதைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்ட்டு அவனும் உங்களை எப்படியும் வந்துட்டு சம்மதிக்க வைக்கிறான். நீங்களும் தயங்கினாலும் அதுக்கப்புறம் இப்போ தான் ஒய்ஃப் இல்லையே, அதனால் கல்யாணம் பண்ணிக்க தப்பு இல்லை அப்படின்ட்டு, ஒய்ஃப் இருந்து 2ஆம் தரமாக போனால் தான் தப்பு, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு உங்களோட காதல் உங்கள் கை கூட போகுதுன்னு அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. தாங்க வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்துட்டு பெருசாக உங்களை வந்துட்டு மறக்கணுங்கிறதுக்காக ஒன்று பண்ணியிருப்பான். அந்த பொண்ணு வேறு சுற்றி வராளேன்னு கல்யாணம் பண்ணிப்பான். கடைசியில் வந்துட்டு அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போக அவனும் அதை அப்படியே மறந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களோட அதெல்லாம் சொல்ல சின்ன வயசு லவ்வை வந்துட்டு இன்னும் இப்போ தான் புதுப்பிக்கிறான். ஸோ வந்துட்டு உங்களுக்காக பார்த்து எல்லாம் செய்கிறான். பெருசாக கிராண்டாலாம் கல்யாணம் பண்ணினா அவனுக்கும் யாரும் இல்லை, இப்போ உங்களுக்கும் யாரும் இல்லை, அவங்க அப்பாவும் கூப்பிட்டா வர நிலமையில கூட இல்லை. இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் அவனை வந்துட்டு அப்படியே சிம்பிளாகவே மேரேஜ் பண்ணிக்கிறீங்க 2 பேரும். அப்படியே ஒரு பெரிய வீட்டில் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். வாவ் அப்படின்னு பார்க்குறீங்க. சாருக்கு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு சின்ன வயசு ஆசை நிறைவேறிடுச்சு போல். மேடம் டாக்டர் ஆகும்போது நான் பிஸ்னஸ் மேன் ஆக மாட்டேனா அப்படின்னு சிரிக்கிறான். ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறீங்க. நான் வந்து தேடினேன், நீங்கள் தாண்டி அந்த ஊரில் இல்லை அப்படிங்கிறான். ஆமாம், அப்பாவுக்கு இங்கே வேலை கிடச்சி அப்படியே மாறி வந்தாச்சு. அப்புறம் இங்கே தான் நானுமே கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் உன்னை தேடி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஒரு வாட்டி தான் வந்தேன், அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஸோ அப்படியே 2 பேரும் பேசிட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரீங்க. ஸோ வந்துட்டு அங்கே மெய்டெல்லாம் இருக்காங்க. அவங்கள அப்படியே வந்து நீங்கள் அந்த வீட்டை அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. ஸோ அவனும் எனக்கு ஒர்க் இருக்குது, இதான் நம்ம ரூம், நீங்கள் இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணத்தில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவன் கிளம்பிடுறான். நீங்களும் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது அந்த வீடு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு கொடுத்த ரூம்குள்ளே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்லாம் எடுக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு ஈவினிங் ஆகுது. நீங்கள் போய் இந்த பால்கனி இருக்குல்ல, அங்கே தான் நின்றுட்டு அப்படியே நிலவை ரசிச்சிட்ருக்கீங்க. அப்போ தேங்க் ஒர்க்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரான். வந்தவொன்னே வந்துட்டு நீங்கள் அங்கே தனியாக நின்றுட்டுருக்கதை பார்த்து அப்படியே பின்னாடி சத்தம் இல்லாமல் போன மாதிரி வந்து அவங்கள ஹிப்போட ஹோல்ட் பண்ண அப்படின்னு ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறீங்க. நான் தாண்டி அப்படிங்கிறான். அப்படியே அவங்க கழுத்து வளைவில் அப்படின்னு கிஸ் பண்ண நீங்களோ தாங் வேலையெல்லாம் முடிஞ்சா அப்படிங்கிறீங்க. அது எப்படி முடியும், இவ்வளோ சீக்கிரம்லாம் முடியாது, இன்னும் இருக்குது, அதனால என் பொண்டாட்டியை பார்க்கணுன்னு ஓடி வந்துட்டேன். இன்றைக்கி தான் நமக்கு கல்யாணமே இருக்குது, ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ண வேணாம் பேபி அப்படின்ட்டு இருக்கான். அப்போ உங்களுக்கு கால் வருது. அவனும் வந்துட்டு அப்படியே அவனுக்கு கால் வரவும் அதை எடுத்துகிட்டு ஒன்ஸ் அகெயின் அப்படின்ட்டு நகர்றான். நீங்கள் இந்த பக்கம் உங்கள் ஃபோன் அடிக்க அதையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு கையெல்லாம் நடுங்குது. மறுபடியும் ஏதோ ஃபோன் கால் பயமாக இருக்குது. ஸோ அட்டன் பண்ணவே பயந்துட்டு அதை அட்டன் பண்ணாமே விட்டு வச்சுருக்கீங்க. இங்கே தேங்க வந்துட்டு ஓகே 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க, ஒரு கீரல் கூட விடக்கூடாது அப்படி இப்படின்னு அவனை ஏதோ பேசிட்டு இப்படியே வரான். எங்கே நீங்கள் அந்த ஃபோனையே விரிச்சு பார்த்துருக்கு ஆச்சு பேபி அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. அவனும் வந்து அப்படியே உங்களை ஹக் பண்ணுறான். அப்படியே பேபி டாக்டருக்கு குளிர் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. அப்போ உள்ளே போகலாமா அப்படின்னு உங்களை அப்படியே கையில் பூ மாதிரி தூக்குறான். உனக்கு ஏதோ கால் வந்தது, அது சும்மா கால், பிஸ்னஸ் கால், நான் பேசிட்டேன் அப்படிங்கிறான். அப்போது ஓகே அப்படிங்கிறீங்க. அப்போ உனக்கு வந்தது அப்படிங்கிறான். அவங்க கழுத்து வளைவில் முகத்தை வச்சுட்டு அது எப்பவும் போல் அப்படிங்கிறீங்க. சட்டன் நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். நீங்களோ என்ன அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க ஒன்றும் இல்லை, இனிமேல் வராது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் அப்படியே அப்படின்ட்டு மோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவனும் ஐயோ நீ எனக்கு கிடைக்கவே மாட்டேன்னு நினச்சேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களோட லவ் மேக்கிங் பண்ண நீங்களுமே தாங்கிட்டு இருக்கீங்க. அந்த நைட் 2 பேத்துக்கும் ஒரு லவ்வபிள் நைட்டாக போகுது. ஸோ அப்படியே நைட்டை ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே எழுந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு முன்னாடி சார் எழுந்து அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கு. என்ன ஊருக்கு முன்னாடி எழுந்துட்டீங்க அப்படிங்கிறீங்க. அவனை திரும்பி அச்சோ என் பொண்டாட்டி எந்திரிப்பான்னு தெரிஞ்சிருந்தா சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சிருக்க மாட்டேனே அப்படின்னு டவலோட ஈரம் சொட்டை அப்படியே அவங்க முன்னாடி வரான். நீங்களோ அது சரி, எனக்கு இது டாக்டர், நான் ஹாஸ்பிட்டலுக்கு லேட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே எழுந்திருக்கா. அப்போ அப்படியே அந்த பெட்ஷீட் கீழே நழுகுது. அப்படியே நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்க. ஸோ தாங்க வா வாட் ஆ சீன் அப்படிங்கிறான். சி அப்படின்னு அவன் கண்ணை மூட, அப்படியே நீ மூட வேண்டியது மூடாமல் ஏன் கண்ணை மூடுறியா அப்படின்னு கையை எடுத்து விட்டு அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ண. ஐயோ காலையிலே ஆரம்பிக்காத, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு. நான் மட்டும் என்னவா நீ மணியாட்டிகிட்டா இருக்கேன், ஆனாலும் திரும்ப இப்படி பார்த்ததும் அமைதியாக இருக்க முன்னாடி அப்படின்னு அப்படியே உங்களை தூக்கிட்டு சரி வா சேர்ந்தே குளிப்போம் வேணாம். அதுக்கு மேலே பேச்சே இல்லை. பைபிளை ஒரு வாட்டி அப்படியே திரும்ப இன்னொரு குளியலை போட்டு தான் அவங்கள வெளியே அனுப்புகிறான்.
ரொம்ப மோசம் தாங்கண்ணே அப்படின்ட்டு நீங்கள் மூஞ்செல்லாம் அப்படியே வாய்ப் பண்ணிட்டு வர அப்படின்னு சிரிச்சுட்டு அவனும் வந்து அப்படி தர முடியும் அவங்க முன்னாடி இப்படி இப்படி உதறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக 2 பேரும் ரெடி ஆகுறீங்க. ஸோ கீழே வந்ததுமே உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸாக இருக்குது. ஹே இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சிருக்கியா? அதெல்லாம் நான் எதையும் மறக்கலை அப்படின்னு சொல்கிறான். நீங்களோ பாரா அப்படின்னு பார்க்க அவனும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் போய் எடுத்து அவங்களுக்கு ஊட்டி விடுறான். ஐயோ நானே என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டக்கூடாதா? என் டாக்டர்மா இதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் செய்யாக, யார் பார்த்தா என்னடி அப்படிங்க டக்குன்னு மனசுக்குள்ளே ஒருவேளை ஃபஸ்ட் ஒய்ஃபுக்கும் அப்படி தான் ஊட்டியிருப்பானோன்னு ஒரு நிமிஷம் தோணினாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் நீங்களும் அவங்ககிட்ட அப்படியே வாங்க உங்கள் ஃபேஸ் மாறதை வச்சு அவனும் உங்கள் காதுகிட்ட வந்து இது வரைக்கும் நான் அந்த மாதிரி யாருக்கும் ஊட்டினதில்லை அப்படிங்கிறான். நீங்கள் டக்குன்னு அவனை நிமிந்து பார்க்க அப்படின்னு கண்ணடிச்சிட்டு உங்களுக்கு ஊட்டி விட்டு அவனும் சாப்பிட்டு சரி கிளம்பலாமா அப்படின்ட்டு அவன் ஒரு காரில் ஏறிட்டு உங்களை அப்படியே என் கூட வரியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இல்லை தயாங் நானே அப்படிங்கும்போது சரி ஓகே டிரைவரோட போ அப்படிங்கிறான். இல்லை தயாங் நான் ட்ரைவ் பண்ணுவேன் அப்படிங்கிறீங்க. அதுதான் எனக்கு தெரியுமே, பட் உன் சேஃப்டி முக்கியம் கண்ணம்மா அப்படின்னு உங்களை இழுத்தவங்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறான். ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த காரில் கிளம்பி அவன் டிரைவர் கொடுக்கும். ஓகே உங்கள் மேலே எவ்வளோ வந்துட்டு லவ் அண்ட் கேரில் இருக்கான், அதுவும் நம்மளை இப்படி பார்த்துக்கிறானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. ஸோ தேங்க வந்துட்டு உங்களை பாதுகாக்கணுங்கிறதுல இதாக இருக்கான். அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் இடத்துலையுமே உங்களுக்கு பாடி கார்டு உங்களுக்கே தெரியாமல் வந்துட்டு நிறையா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான். ஸோ நீங்களும் ஒர்க்குக்கு வந்துடுறீங்க. வந்துட்டு உங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு சர்ஜரி இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வெளியில் வர ஃபோன் அடிச்சுட்டே இருக்கணும். நர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. யாருடா அது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ ஃபோன் கால் கட் ஆகிருக்கு, மெசேஜ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு நீங்களும் எடுத்து மெசேஜ் ஓப்பன் பண்ணால் அதில் என்ன ஒருத்தனை இப்போ வச்சுக்கிட்டு கூட சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் அவனை விட்டுருவோன்னு நினச்சியா? அவன் புருஷனா, அவன் உயிரோடு இருக்கணும்னா நீ அவனை விட்டு விலகிறது நல்லது, இல்லை உன்னை போட்டுருவோம், இல்லையா அவனை போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அந்த மெசேஜ் வந்திருக்கு. கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏற்கனவே உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் இப்போ அவனுக்கு வேறு உங்களுக்கோ பயம் தாங்கலை. நீங்கள் அப்படியே அழுக வர மாதிரி இருக்குது. என்னால் என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் ஆபத்து அப்படின்ட்டு தேங்கிட்டது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பயந்துக்கிட்டே வெளியில் வரீங்க. அந்த ரூம்லேருந்து கதை தந்துட்டு நீங்கள் வெளியே வர அங்கே தேங் வந்துட்டு ஃபுட்டோடு அப்படின்னு நின்றுட்டுருக்கான். தாங் அப்படின்னு ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னாச்சு பேபிமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்னடி கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இப்போ நீயே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்ட அப்படின்ட்டு அவனும் என்ன பேபி மூடோ அப்படின்னு கேட்குறான். சே அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறீங்க. சரி வேற என்ன, என்னோடய ரூமில் போய் பேசலாம், அதான் நானும் சொன்னேன் அப்படின்னு அவனும் உங்கள் கழுத்து வளைவில் அப்படியே மூஞ்சி வைக்க, ஐயோ தாங் இது ஹாஸ்பிட்டல், நீ வேறு சீரியஸ், இங்கே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் இப்போ அந்த மெசேஜை காட்டுறீங்க. அவனும் அந்த ஃபுட்டை எடுத்து ஓரமாக வச்சுட்டு என்னது அப்படின்னு பார்க்குறான். பார்த்ததும் செம்ம கடுப்பாயிரான். யார் இவனுங்க, யாரடி உனக்கு என்னடி பிரச்சனை, எவன்டி என் பொண்டாட்டிக்கு வந்துட்டு என்ன விலகி இருக்க சொல்லி எவன் சொல்கிறது, எந்த நாய் என் மேலே கை வைக்கும், என்னை தாண்டி தான் என் பொண்டாட்டி மேலே கை வைக்க முடியும் அப்படி இப்படின்னு அவனும் டென்ஷன் ஆகி கத்திட்டு தேங்க் கோவப்படாத, எனக்கு இது யாருன்னே தெரியல தேங்க், இதுதான் கொஞ்சம் நாளாக நடந்துட்டுருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதா, உனக்கு ஏதாவது ஆயிரமோன்னு நான் வேணா அப்படிங்க சாவடிச்சிடுவேன் அப்படின்னு அவங்கள இழுத்து ஹக் பண்ணி எந்த நாய் மிரட்டினாலும் என்னை ஒன்றும் பிடுங்க முடியாது, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் தொட முடியாது அப்படியே அவன் ஹக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் உனக்கு நிறைய பாதுகாப்பை நிறையா வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிசிடிவியும் வந்துட்டு எப்போவுமே வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்கன்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு அப்புறம் பாடி கார்டு எல்லாத்தையும் செக்யூரிட்டியை மறுபடியும் டைட் பண்ணுறான், அதிகப்படுத்தி பார்த்துட்ருக்கீங்க. உட்காந்த இடத்துல தன்னை பித்த ஏழை வாங்கிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு உங்களை அப்படி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு 24 மணி நேரமும் உங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும், என்ன நடக்குதுன்னு அவனுக்கு வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு மானிட்டர் பண்ணுறதுக்குலாம் ஆள் வச்சுட்டு இப்போ உங்கள் பக்கம் திரும்ப நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்க, டைம் ஆச்சுடி சாப்பிடு அப்படிங்கிறான். அப்படின்ட்டு சர்ஜரிக்குள்ளே போனதும் நீங்கள் மறந்து போயிருப்பீங்க. ஸோ முடிச்சு 3 மணிக்கு தான் வெளியே வந்திருப்பீங்க. இப்போவே 1 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் சாப்பிட்டவே இல்லை நீ அப்படின்னு கேட்குறான். நான் சாப்பிட்லன்னா உனக்கு எப்படி தெரியும்? டாக்டர் அம்மாவை பற்றி தான் தெரியுமே மேடம், வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரியாக மாறிடுவீங்களே, அப்படியே கொஞ்சம் அந்த வயிற்றையும் காயப்படாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அது சாப்பிடுடி, ஆல்ரெடி டைம் ஆச்சு, பாரு மணியை, நான் எப்போ வந்தது, சரி சாப்பிடு அப்படிங்க. நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க, அது ஐயா மட்டும் என்னவா எனக்கு சாப்பாடு ஆடிட்டு வந்திருக்காரு, நீங்கள் சாப்பிடவே இல்லை அப்படின்ட்டு ஒரே பிளேட்டில் வச்சு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்து அவனுக்கு அப்படியே வந்து நீங்கள் ஊட்டி விட அவன் உங்களுக்கு ஊட்டி விட 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ தேங்கோ இந்த ஹாஸ்பிட்டலாக இருக்குது இல்லைண்ணா அப்படின்ட்டு என்ன இங்கே தனியாக உனக்கு ரூம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறான்.
ஏன் தேங் அப்படிங்கிறீங்க? எதுவும் அவனுக்கு டயர்டாக இருக்கும், ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சி நீங்கள் கேட்டால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு உங்களை போட ஆரம்பிச்சிட்டிங்களா? கையிடுங்க, நான் கூட என்னமோ நினச்சா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஹாஸ்பிட்டல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்க அடி போடி அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு அவங்க கணத்தில் கிஸ் பண்ணி சரி ஜாக்கிரதையாரு, சேஃபாரு, நம்ம டிரைவரை வச்சுட்டு கூடவா, தனியாலாம் வராத, ஆளுங்க எப்போவும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க, எதுனாலும் உடனே கால் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு 1000 சொல்லிட்டு அவங்க லிப்பில் அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ணிட்டு லவ் யூ டி பண்ணாட்டி அப்படின்ட்டு அவன் கிளம்ப லவ் யூ அப்படின்ட்டு அவனை போகிறவனை அப்படியே சிரித்து முகமாக பார்த்து நிற்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களை ரொம்பவுமே வந்துட்டு பூ மாதிரி ஹேண்டில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எங்கே போனாலும் வந்து 24 மணி நேரமாக உங்களை என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு அப்படியே வந்துட்டு கவனிக்க ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப வந்துட்டு இது பண்ணுறான். அதிலலாம் நீங்கள் ரொம்ப உருகி தான் போகிறீங்க. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்களை அப்படி பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறான். ஸோ உடனே வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு ஃபயர் அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. நீங்களும் வந்துட்டு அப்போ தான் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, உங்களோட ரூமில் தான் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணணும்ல, அந்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது அலாம் சவுண்ட் கேட்குது. நீங்கள் வெளியே வரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு பக்கம், அதாவது நீங்கள் இருக்கிற அந்த ஏரியா பிடிச்சி குப்பு குப்புன்னு எரிய ஆரம்பிக்குது. எந்த பக்கம் ஓடுறது என்ன பண்ணன்னு தெரியல, தீயாக இருக்குது. உங்கள் ரூம் வாசலில் தான் மெயினாக எரிஞ்சிட்ருக்கு. உங்களுக்கும் வெளியிலே போக முடியல. ஜன்னல் வழியாக எப்படி எஸ்கேப் ஆகலாம் பார்த்தா எல்லா பக்கமும் தீ பரவிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோன் பண்ணி தாங்க வர சொல்லானாலும் இந்த இதில் அவன் வந்து மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு மனசு துடிக்குது. ஸோ அவனும் வந்துட்டு எப்போவோ இந்த ஃபயர் அலாம் அடித்த நிமிஷம் அங்கே வந்துட்டான். வந்தவனும் வந்துட்டு வெளியில் ஃபுல்லாக எப்படி உள்ளே வர்றதுன்னு தேடிட்டு அப்படியே ஜன்னல் வழியாக வந்து ஹீரா ஏன் அம்மோ அம்மோ அப்படின்னு அவன் கத்துற சத்தம் கேட்டு நீங்கள் அப்படியே தேங் அப்படின்னு அழுகியோடு பார்த்துட்டு தேங் வேணாம் நீ போயிடு என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு அப்படியே எல்லா பக்கமும் எரிஞ்சு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஸ்க்ரீன்லாம் எரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் கத்திட்டு அங்கேயும் இங்கேயும் ஓட தேங்கோ அம்மோ அம்மோ அப்படின்னு கத்திக்கிட்டு அவனும் வந்துட்டு வாசக்கதவை எரிஞ்சிட்டுக்குள்ள அதை டமான்னு உதச்சி அப்படியே அதை உடச்சி தள்ளிக்கிட்டு உள்ளே வரான். தாங்க வேணாம் நீ போயிரு அப்படின்னு நீங்கள் கதற ஹே ஓட்டனா பார்த்துக்கோ அப்படின்ட்டு அப்படியே உங்களை கையில் தூக்க நீங்களும் வந்துட்டு இந்த ஃபயர் இதில் வந்து பயந்து அப்படியே வந்துட்டு மயங்கிடுறீங்க. உங்களை அப்படியே பூ மாதிரி தூக்கிட்டு வெளியில் வரான். ஸோ அந்த ஃபயரில் கூட உங்களை எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பார்த்து அப்படியே வெளியில் தூக்கிட்டு வந்தவனும் அடுத்து வேறு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் உங்களை வந்துட்டு சேர்க்குறாங்க. அங்கே வந்துட்டு செக்கப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை, பயத்தில் தான் மயங்கியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஹாப்பி நியூஸ், சி இஸ் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தேங்க்கு சந்தோஷம் தாங்கலை. நீங்கள் எப்போ கண்ணு முழிப்பீங்கன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். உங்களுக்கு லைட்டாக மட்டும் அங்கங்கே தீக்காயம். ஸோ மெதுவாக கண்ணு முழிக்கிறீங்க. தேங்கோ அம்மோ உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு ஒரு மாதிரி அழுகையோட உங்களை பார்க்க தாங் அப்படின்னு அவனை அப்படியே எழுந்து கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அப்படின்னு லைட்டாக அங்கங்கே காயம் இருக்கலாம், வலிக்குது. அவனுக்குமே காயமாயிருக்கு. தாங் அப்படின்னு அவன் கையை பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லடி, என்னை பார்த்ததுலேருந்து உனக்கு பிரச்சனை தான் சாரி அப்படிங்க. போட்டேன்னா பாரு சும்மா சாரி போறின்ட்டு. அப்புறம் மேடம்க்கு ஒரு மேட்ரு சொல்வா. என்ன மேடம் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்கள் கையும் சேர்த்து அவன் வயிற்றில் வச்சு குட்டி பாப்பா வர போகிறாங்க அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே டியர்ஸோட எனக்கு தெரியும் கிட்ட சொல்லலான் இருந்தேன் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அவனே பார்க்க சரி எப்படியோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு வயிற்றில் அழுத்தமாக கிஸ் பண்ணி ரெஸ்டடு அப்படிங்கிறான். நீயும் அப்படிங்கிறீங்க. பக்கத்துலேயே ஒரு பெட்டை போட்டு அவனையும் படுக்க வச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு 2 பேரும் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆனது தான் வீட்டுக்கு வரீங்க. அதுக்கப்புறம் என்ன சார் உங்களை அப்படியே தாங்குன்னு தான் தாங்குறாரு. எங்கேயுமே விடுறதில்ல. எல்லாத்தையுமே அவன் எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே அவன் தான் செய்வான். இப்போ அதுக்கும் மேலே உங்களுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன், ஜஸ்ட் பர்த்டே பார்ட்டி, எனக்கு ஆசையாக இருக்கும்ல எங்கேயா வெளியில் போகணுன்னு, ஏன் இப்படி பண்ணுறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்களே வந்துட்டு அவன் சொல்ல கேட்காம கிளம்பி போயிடுறீங்க. ஸோ போன இடத்துல நீங்கள் பார்ட்டிலாம் முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டே அதுக்கு தான் போயிருப்பீங்க. ஸோ கிஃப்ட்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு நீங்கள் சிரிச்ச முகமாக அப்படியே வெளியில் வரீங்க. இப்போ வயிறுலாம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வெளியில் வந்த கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே உங்களை வந்துட்டு உங்கள் காருக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே உங்களை ஒரு ஆளுக்கு கிட்னாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க. காரை கொண்டு வந்து சடனாக நிறுத்தி உங்களை அதுக்குள்ளே இழுக்க ட்ரை பண்ணுறானுங்க. 2 பேரும் உங்களை உள்ளே தள்ள பார்க்க நீங்களும் வந்துட்டு முயற்சி பண்ணி யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை தள்ள ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக அவன் ஆளுங்களோட அங்கே வந்துடுறான். வந்தவனும் அவனுங்களை போட்டு பிரின்னு பிரிக்கா அவனுங்களோ வந்துட்டு காரை எடுத்துகிட்டு ஓடிடுறானுங்க. உங்களை அப்படியே ரோல் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறான். நீங்களும் வந்துட்டு உடம்பெல்லாம் நடுங்குது, பயமாக இருக்குது. கொஞ்சம் அவன் லேட்டாக வந்தாலும் என்ன நடந்திருக்கும். உங்களை மறைச்சிட்டு இதுக்கு தான் சொன்னேன் கேட்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு வீட்டுக்கு வரான். நீங்களும் சாரி அப்படின்ற பதட்டத்தோட சொல்ல சாரிலாம் வேணாடியாமோ
உனக்கு எதோ ஒன்றுனா நான் தாங்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே கதறான். நீங்களும் சாரி தயாங், ஏதோ வேணும்னு பண்ணலை, ஒரு மாதிரியாக இருந்தது, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன்னா அதான் வெளியில் போகலான்னு அப்படின்ட்டு நீங்கள் அழுதுகிட்டே சொல்ல, நீங்கள் பாருமா கொஞ்சம் ஆபத்து இருக்குங்கும் போது நம்ம தான் சேஃபாக இருக்கணும். ஆமாம் தயாங், அது எப்படி கரெக்டாக அங்கே வந்த நீ அப்படின்னு கேட்குறீங்க. உன்னை வாட்ச் பண்ணுறது தான் என்னோடய முழு வேலையை. நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே இருப்பேன். உனக்கு ஒன்றுனா நான் மொதல் ஆளாக இருப்பேன் அப்படிங்கிறான். லவ் யூடா அப்படின்னு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் ஹக் பண்ணிவிட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். ஸோ இப்படியே வந்துட்டு டே ஸ்கிப் ஆகுது. ஒன் டே வந்துட்டு அவனுக்கு ஒரு மிஷன். ஸோ மாஃபியா இல்லையா, அந்த மிஷனுக்காக அவன் வந்துட்டு கிளம்பி போகிறான். அங்கே வந்துட்டு டேங் வந்து எப்படின்னா கொஞ்சம் சைக்கோத்தனமான அவனுக்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்குது. அது என்னென்னா, எப்போ வந்து அவன் மாஃபியா அப்படின்னு அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தானோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அவன் வந்திருப்பான். அதுலேருந்து அவன் தான் நம்பர் 1 இருக்கணுன்ட்டு சும்மா இருக்கிறவனை கூட சண்டைக்கு வாடாங்கிற மாதிரி வம்பிழுத்தாவது அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அவங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு அடித்து துரத்தி விட்டு தான் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆப்போசிட் கேங் இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, உங்கள் அப்பாவோட கேங் தான். ஸோ உங்கள் அப்பாவும் மாஃபியா, அது பிடிக்காம தான் நீங்கள் ஒதுங்கி இருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பாவோட கேங்கை வந்துட்டு எப்படியாவது அழிக்கணும், அவரை அடிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம மட்டும்தான் நம்பர் 1 பொசிஷன், யாரும் இருக்கக்கூடாதுன்னு அந்த மைண்ட் செட்டில் இருக்கான். ஸோ அவரோட தான் வந்துட்டு இப்போ ஒரு வாரம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இஷ்டமே இல்லை. அவரோ வேணாம், இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒதுக்கி போனாலும் விடாமல் வம்பிழுத்து. ஸோ இப்போ வந்துட்டு அங்கே ஒரு கேங் ஃபைட்டு நடந்துட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு தேங் வந்துட்டு அவரும் வந்து தேங்கவும் சுடுறதுக்கு ரெடியாக இருக்கா. அந்த டயத்தில் தேங்கோட கன் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் போகுது. அவனும் ஒரு நிமிஷம் பதறிடுறான். அப்போ கரெக்டாக வந்துட்டு உங்கள் அப்பாவோட கன் வந்துட்டு ஃபயர் ஆகுது. ஸோ வந்துட்டு நீங்கள் குறுக்க விழுறீங்க. அப்படியே வந்துட்டு அந்த கன் ஃபயர் ஆனதும் அந்த இது வந்துட்டு உங்கள் செஸ்ட்லேயே படுது. ஒரு நிமிஷம் தேங் வந்து ஷாக் ஆகிடான். அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு யாரும் தெரியல, மாஸ்க் போட்டு அவங்க ஆளுங்க மாதிரியே இருக்கிறனால ஏதோ தன்னோட ஆள் தான் உள்ளே பூந்து தனக்காக உயிரை கொடுக்குறான்னு நினச்சிட்டு ஓடி வந்து அவனும் வந்துட்டு பார்க்குறான். யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கும் ஏதோ ஒரு உணர்வு. அதனால் டக்குன்னு அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி பிடிச்சவனுக்கோ அது ஆம்பளை மாதிரி தெரியல. வயிறு வேறு பெருசாக இருக்கா. இன்னும் பதட்டத்தோட மூஞ்சில் இருக்க மாஸ்கை டப்புன்னு அப்படியே விளக்க, அங்கே இருக்கிறது நீங்கள் தான் அப்படின்ட்டு மூச்சு வாங்க அவனை மேலே அப்படியே கை வைக்கிறீங்க. உங்கள் கையிலேருந்து அப்படியே பிளட் வழிஞ்சிட்ருக்கு. உங்கள் ஷோல்டர்கிட்ட ஷூட் ஆகிருக்கும். ஸோ வந்துட்டு அவனும் ஹே நீ அப்படின்னு பார்க்க ராமா அப்படின்னு உங்கள் அப்பா ஓடி வந்து அப்படியே அவர் உங்கள் கைப்பிடிக்க, தொடாதீங்க அப்படிங்கிறீங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்டியம்மா அப்படின்ட்டு அவர் கத்தரி அலறாரு. நான் எவ்வளோ சொன்னேன், கேட்கல டேடி, நீங்கள் இது வேணாம் அப்படின்னு. நான் என்னம்மா பண்ணட்டும், நான் இதை விட்டாலும் என்ன இதை விடாது போல இருக்குது. இதோ இவங்க அப்பனும் நானும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறனால நாங்கள் இப்படி தான் இருந்தோம். அவன் கூட நான் இருந்தது யாருக்கும் தெரியாது. அவனை பாதுகாக்கணுன்னு தான் என்னை தெரியாமையே கூட வச்சுருந்தான். ஆனால் எல்லாம் கை மீறி போயிடுச்சுமா. ஒரு நாள் அவன் இறந்து போயிட்டான். நான் மட்டும்தான் உயிர் தப்பினேன். வந்ததுக்கப்புறம் அம்மாவையும் அவங்க கொண்டுட்டாங்க. உன்னையவாது காப்பாற்றுன்னு தான் தூக்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டே வந்தேன். உனக்கு பிடிச்ச மாதிரி டாக்டருக்கு படிக்க வச்சேன். ஆனால் உனக்கே அப்பாவை பார்க்க பிடிக்கலன்னு ஒதுங்கினதுக்கப்புறம் என்னால் உனக்கு எந்த தொந்தரவு வந்தக்கூடாது தான் ஒதுங்கி இருந்தம்மா. ஆனால் இதுக்கு மேலே முடியாது. ஆனால் நீ உன்னை அழிக்கணும்னு நினைக்கிற தாங்கிட்டே போய் சிக்கியிருக்கேம்மா அப்படின்னு அவர் கதறியால் அப்படியே தாங்க வெடுக்கணும். அவரையும் பார்க்குறான், அவங்களையும் பார்க்குறான். நீங்களோ தெரியும்ப்பா, தெரிஞ்சு தான் வந்தேன் அப்படிங்கிறீங்க. அவனுக்கு தூக்கி வாரி போடுது. தேங்க அப்படியே சிரிச்சுட்டே பார்க்குறீங்க. எனக்கு எல்லாம் தெரியும் தாங் அப்படின்ட்டு, இதுக்கு மேலே நீ சந்தேகப்பட வேணாம் தாங், உனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன்டா, என் அப்பாவுக்காக அப்படின்னு நீங்கள் அருமை அப்படின்ட்டு அவனும் என்ன சொல்கிறேன்னு தெரியல, உயிரை கூட கொடுக்க தான் தயாராக இருந்தார். அவர் அன்றைக்கி தப்பிச்சதுக்கு காரணமே உங்கள் அப்பா தான். அப்பாவும் அடிபட்டு தான் அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்தார். மாமா தான் அப்பாவை காப்பாற்றி நீயாவது இருந்து பிள்ளைங்களை வளர்த்துருன்னு சொல்லி அனுப்புனார். நமக்காக தான் அங்கே வந்தார். ஆனால் அதுக்குள்ளே பொண்டாட்டி அவங்க தான் இதை பிளான் பண்ணது. உங்கள் அப்பாவையும் அப்பாவையும் கொண்டுட்டு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆனால் அவங்களோட பிளான் சக்ஸஸ் ஆகலை. அதான் அவங்க ஒன்று தூக்கிட்டு போய் என் அப்பாவுக்கு எதிராக திருப்பி விட்டாங்க. இதுதான் நடந்தது. இந்த உண்மை உனக்கு தெரியாமல் போயிடுச்சு தான். எனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சதுனால தான் அப்பா கிட்டே இது வேணாம், விலகிருங்கன்னு எவ்வளவோ சொன்னேன். அவர் கேட்கல. நீ உன்னை நான் பார்த்ததும் எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு. தெரிஞ்சுதான் அமைதியாக இருந்தேன். சாரி தான். தெரிஞ்சோ தெரியாமலோ
நானும் அப்பாவும் உனக்கு கெட்டது பண்ணோன்னு நினச்சிட்டில்ல, நாங்கள் எப்போ உனக்கு நல்லது தான் பண்ணுவோம். அப்படியே அமைதியாயிடுறீங்க. ஏய் ஹீரா ஹீரா அப்படின்னு துடிச்சிட்டு இருக்க. இப்போது அந்த அல்லக்கை அவன் பொண்ணும் அப்படியே வந்து என்ன ரெண்டாவது பொண்டாட்டி மேலே பாசம் பொங்குதோ அப்படின்னு வந்து நிற்கிறா. தாங்க மரண கொலவெறியில் அவளை அப்படியே பார்க்க உங்களை எங்கேயும் கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிடக்கூடாதுங்கிறதுக்காகவே எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. இத்தனை நாள் உங்களை எல்லாம் த்ரெட்டன் பண்ணது எல்லாமே, கொலை மிரட்டிலேருந்து எல்லாம் பண்ணது எல்லாமே தேங்க தான். ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு ஒவ்வொன்றும் நடந்தது காரணமும் தேங்க தான். உங்களை வந்து பார்த்து இப்படி வந்துட்டு டேரெக்டாக வந்து கல்யாணம் பண்ண முடியாது, அதுக்காகவே இதெல்லாம் பண்ணி இதன் மூலியமாக அவங்க கிட்டே வர மாதிரி வந்திருப்பான். பட் எல்லாமே உங்கள் அப்பா மூலியமாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கல்யாணம் ஆன நாள் வந்துட்டு நின்றுட்டு இருந்திருப்பீங்களா, அதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பா வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பார், தேங்க வந்துட்டு உன்னை கொல்ல தான் வந்திருக்கான், ஜாக்கிரதையாக இருமா அப்படிங்கிற மாதிரிலாம். பட் நீங்கள் தான் உங்களை விட ஒன்றும் அவன் மோசம் இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அவனோட காதல் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மாறுவான் அப்படிங்கிற நினப்பில் தான் இருந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி கால் பண்ணது கூட உங்கள் அப்பா தான். நீங்கள் அதனால தான் இன்னும் பயந்துருப்பீங்க. தேங்க் கால் பண்ணி பேசினது அவன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு தான். அவ்வளோ தான் வந்துட்டு எல்லாத்தையும் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ண சொல்லியிருப்பான். ஸோ அவளை வச்சு தான் எல்லா வேலையும் பார்த்துருப்பான். அவன் இன்னும் உயிரோட தானே இருக்கா. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் செத்துட்டான்னு சும்மா சொல்லியிருப்பான். உங்களுக்கு தெரியும் அவள் சாகவும் இல்லை, கூட தான் இருக்கான்னு எல்லாமே தெரிஞ்சு தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. பிகாஸ் உங்களோட லவ் அவ்வளோ பியூரு. ஸோ தேங்க அதை தான் புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பான். இப்போ வந்துட்டு எல்லாமே அவனுக்கு புரியுது. பட் கைமீறி போயிடுச்சு. நீங்கள் ரத்த வெள்ளத்தில் கிடைக்கிறீங்க. அவங்க அப்பா ஒரு பக்கம் கதறிட்டு இருக்க. அப்படியே வந்துட்டு கன் எடுத்து இப்போ அவங்க அப்பாவை பாயிண்ட் பண்ணி, முதல்ல நீ போய் சேரு கிளம், அதுக்கப்புறம் உன் மகன் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறோம். சரி உன் மக தான் ஆல்ரெடி போயிட்டாலே அப்படிங்க தாங்க. ஏய் அப்படின்ட்டு எழுந்திருக்கா உருமுற. நீ ஒரு முட்டாள். உங்கள் அப்பா அளவுக்கு உனக்கு திறமையே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நம்பர் 1 பிளேஸ் வந்தால் போதுமா, சைக்கோத்தனமாக அதை மட்டும் யோசிச்சியே. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு யோசிச்சியா, நீ எல்லாம் ஒரு மாஃபியாவா, நீலாம் அதுக்கு தகுதியே இல்லாதவா அப்படி இப்படின்னு தாங்க அவங்க பாட்டுக்கு பேச. தாங்கோ இப்போ அதெல்லாம் கேட்குற நிலமையிலே இல்லை. உங்களை காப்பாற்றணும் அது மட்டும்தான். அப்படியே வந்துட்டு எல்லாரையும் அட்டி துவம்சம் பண்ணுறான். அவ்வளோ கடுப்பாயிடுறான். அவனோட ஆளுங்கள்லாம் இப்போ எல்லாமே அவங்க பக்கம் தான் நிற்கிறாங்க. ஆனால் அத்தனை பேரையும் ஒருத்தனாக நின்று சமாளிச்சுட்டு, மாமா அவளை கூப்பிட்டுட்டு போங்க, ஃபஸ்ட்டு அவளை காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டே இங்கே சண்டை போடுறான். அத்தனை பேத்தையும் அவன் கவனிச்சிக்கிறான். ஸோ அவன் ஒய்ஃபை வந்துட்டு உங்களை விடக்கூடாதுன்ட்டு குறுக்க வந்து நிற்க, அவளை அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காமல் போட்டு தள்ளுறான். அவளை ஷூட் பண்ணால் நாம பொண்டாட்டி அப்படிங்கிறா. அந்த நினைப்போட என்னைக்கு நான் உன்னை தொட்டது கூட கிடையாதேடி. உன்னை தாலி மட்டும் தான் கட்டினேன், அதுவும் உங்கள் அப்பா எதை சொன்னதுனால. சே உன்னை கட்டி என் பொண்டாட்டியை நான் 2வது ஆக்கிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தன்னோட தப்பை உணர்ந்து ஃபீல் பண்ணிவிட்டு அவளை அப்படியே வந்துட்டு சுட்டுட்டு கூட அவளை தொடணும்னு நினைக்கவே இல்லை. அந்த கன்னை வச்சு அவளை தள்ளிப்போ அப்படின்னு தள்ளிட்டு இப்போ அவங்க அப்பனை உன்னெல்லாம் சும்மா சர்வசாதாரணமாக சாப்பிட மாட்டேன், எங்களுக்கு என்ன பாடுபடுத்தியிருக்க அப்படின்னு இப்போ அவனுக்குன்னு சில ஆளுங்க இருக்காங்க, அவங்கள வர வைக்கிறான். அவங்களோட நம்பிக்கைக்குரியவங்க அவங்கெல்லாம் அவன் பக்கம் தான் நிற்கிறாங்க. அத்தனை பேர்த்த வச்சு இத்தனை பேர் இவங்களெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு பிடிக்கிறான். ஸோ எல்லாத்தையும் கொண்டு போய் வந்துட்டு தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு ஜெயில் மாதிரி கட்டி வச்சுருப்பான். நம்மளால் சம்மமோ இதானவன். ஸோ அந்த இடத்துல போட்டு வச்சு எல்லாத்தையும் சித்திரவதை பண்ணி தான் சாவடிக்கணும், சீக்கிரம் சித்திரக்கூடாதுன்னு ஏன் சாக போன தான் பொண்டாட்டியை கூட காப்பாற்றிடுறான். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபையும் அவகிட்ட லீகலாக டிவோர்ஸ் வாங்கணுங்கிறதுக்காக அவள் செத்த மாதிரி மனசை எல்லார்ட்டையும் காமிச்சிட்டு அவளை வந்துட்டு உள்ளே வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். உங்கள்கிட்ட வந்து அப்படியே நிற்கிறான். உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கான். நீங்கள் வந்துட்டு உள்ளே இருக்கீங்க. ஸோ ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க, ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அந்த டயத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு, பிளட் ரொம்ப லாஸ் ஆகிருக்குன்ட்டு ரொம்ப சீரியஸ் அப்படிங்கிறாங்க. அவனும் உலகமே இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துடுறான். நினச்சி பார்க்குறான். ஒவ்வொரு டைமும் அவன் உங்ககிட்ட நெருங்கி என்னென்னமோ சொல்லியிருப்பான். ஆனால் ஒவ்வொரு தடவையும் உங்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த காதல் கொண்ட மனசு வெளியே வந்திருக்கும். அதனால தான் அவனை மீறி அவங்களோட இருந்திருப்பான். ஃபஸ்ட்டு ஒய்ஃப் அவளை கல்யாணம் பண்ணதோடு சரி, அவளை தொட்டு கூட இருக்க மாட்டான். ஆனால் உங்களோட அப்படி இல்லையே, குடும்பம் நடத்தி குழந்தை வரைக்கும் வந்திருக்கல. நினைக்கும் போதே அப்படியே ஐயோ அப்படின்னு இருக்குது. தப்பு பண்ணிட்டேன்னு கதறிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு எதுவும் இல்லை, நல்லா ஆனால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் உட்காந்துட்ருக்க. ஒரு வழியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவங்க கண்ணு முழிக்க இன்னும் 2 மணி நேரம் ஆகுனா அதுக்கும் சேர்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் உங்கள் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேசலை. உங்களுக்கு சுயநலம் வரதுக்கு முன்னாடி உங்கள் ரூமுக்கு வரான். அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்கள் கையை பிடிச்சி கதறுன்னு கதறான். தான் பண்ண தப்பெல்லாம் சொல்லி அப்படியே அழுதுட்டு வயிற்றுல கை வச்சு, இந்த குழந்தைய கழிச்சிட்டு நீ உன் லைஃப்பை பாருடி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும் போது டக்குன்னு உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் விழுகுது. அவன் கையை அழுத்தி பிடிக்கிறீங்க. அப்படியே அவன் நிமிந்து பார்க்க நீங்கள் கண்ணை மெதுவாக முழிக்கிறீங்க. அப்படியே உங்களை விட்டுட்டு ஓடுறதுக்காக கையை உருவ பார்க்க நீங்கள் விடாமல் அவ்வளோ அழுத்தமாக பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் பிடிச்சிருக்கிறதுல அவங்களோட வந்துட்டு உங்களுக்கு வென்ஃப்ளான் போட்டிருக்கு, அதில் ப்ளட்டே ஏறுது. ரத்தம் வருது அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு சரி நான் எங்கேயும் போகல, ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்ட்டு கையை வந்துட்டு காம் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. எங்கே ஓட பார்க்குற, இதுக்கப்புறம் நீ எங்கேயும் ஓட முடியாது, விட மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அவனும் சாரிடி, நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், அப்பையும் என்னை மன்னிக்க தயாராக இருக்கியா அப்படின்னு உங்களை அழுகையோடு பார்க்குறான்.
நீ ஏன் தாங்கடா, என் உயிர்டா நீ, உன்னை எப்படி தப்பாக நினைப்பேன் அப்படிங்கிறீங்க. ஐயோ என்னை மன்னிச்சிடுடி, இவ்வளோ உயர்வான ஒன்று நான் நான் லூசு பையடி, எனக்கு எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கதறான். ஐயோ தேங்க், என்ன பண்ணுற, என் பொண்டாட்டி காலை தண்டி பிடிக்கிறேன், தப்பு இல்லை அப்படின்ட்டு கதறுன்னு கதறான். அவன் பண்ண தப்புக்கலாம் அவ்வளோ சாரி கேட்குறான். உங்களை உண்மையாகவுமே இப்போ அப்படியே பூ மாதிரி ஹேண்டில் பண்ணுறான். உங்கள் அப்பா கிட்டேயும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். இங்கே தான் அவனை வெறுக்கவோ இல்லை தப்பாக நினைக்கவோ இல்லையே. இந்த இடத்துல வந்துட்டு எப்படி மன்னிச்சிங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. பிகாஸ் வந்துட்டு இந்த ஒய்யனுக்கு வந்துட்டு, அதாவது உங்களுக்கு வந்து இவன் மேலே கோவமே கிடையாது. அவன் நீங்கள் தப்பாகவே நினைக்கலையே, அவனை தப்பாக கைடன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அவன் தப்பு, அவன் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறது மட்டும் தான் உங்களோட எண்ணம். அவன் எது பண்ணாலும் ஏற்றுக்கிற மாதிரி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துக்கிட்டவன், அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவன் மனசில் அப்படி எதுவும் கிடையாது. ஏதோ வெஞ்சன்ஸை விதைச்சனால அப்படி பண்ணுறாங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் முழு மனசோட அவனை ஏற்றுக்கிட்டீங்க. அந்த குற்ற உணர்ச்சியை அவனுக்கு ஒருத்தரை மன்னிக்கிறத விட பெரிய தண்டனை இல்லைங்கிறத நீங்கள் காமிக்க அவனால் அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. ரொம்ப இது கூனி குறுகூர் மாதிரி போகிறான். அவனை நீங்கள் பேசி தான் சரி பண்ணுறீங்க. ஸோ மாஃபியா எதுவும் வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் மாமனும் மருமகனும் அண்டர் கிரவுண்டில் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட தெரியாத மாதிரி பிஸ்னஸ் மேன்னு சொல்லி வளம் வந்துட்டு இருக்கானுங்க. இன்னும் திருந்தலமாமா இவனுங்கிற மாதிரி. ஸோ அவனுங்களும் எல்லாத்தையும் வந்து அண்டர் கிரவுண்டில் தான் பார்க்குறானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு தெரியும் மாஃபியாங்கிற வந்து ஒரு இது மாதிரி ட்ரக் மாதிரி தான். அதில் அப்படியே உள்ளே விழுந்துட்டா வெளியே வர முடியாது. வந்தாலும் அதனால் ஃபேமிலிக்கு ஆபத்து இருக்கும். அதனாலேயே வந்துட்டு உங்களை பார்த்து கவனிச்சுக்கணுன்னா அவன் அப்படி இருந்து தான் ஆகணும். வெளி உலகத்துக்கு பிஸ்னஸ் மேன், ஆனால் அண்டர் கிரவுண்டில் மாஃபியா வேலையை பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ உங்களுக்கு வயிறு அப்படியே நாளுக்கு நாள் பெருசாகுது. ஸோ கிராண்டாக வளகாப்பு பண்ண உங்கள் அப்பா உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு லைஃபு உங்களுக்கு வந்துட்டு இடுப்பு வலி வருது. அப்படியே வந்துட்டு வெளியில் நம்ம அப்பாவும் புருஷனும் வந்து தவிப்போடு இருக்க உங்களுக்கு அழகான பாய் பேபி பிறகுது. ஸோ தேங்கிட்ட கொண்டாந்து காட்ட அவனும் குழந்தைய தூக்கி அவங்க அப்பா கையில் கொடுத்துட்டு என் பொண்டாட்டியை தான் மொதல் பார்ப்பேன்னு ஓடி வந்து உங்களை அம்மோ அப்படின்னு பார்க்குறான். அடி நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க, இப்போ நீ ஓகேவாடி அப்படின்னு கேட்குறான். நல்லா தாண்டா இருக்கேன், பாப்பாலாம் என்ன வேணாடி, போதும் இந்த ஒரு பையனோடு நிறுத்திக்கலாம் அப்படிங்கிறான். என்ன தேங்க ஒரு குழந்தைக்கு குழந்த மாதிரி நீ அழுதுட்ருக்க, ஐயோ நீ பட்ட கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியலடி, அப்போ என்னை கொலை பண்ண நினைக்கும் போதெல்லாம் அப்படிங்கிறீங்க. சாரிடி, அது அப்படி இல்லை, உனக்கு கொல்லணும்னா நினைக்கல, ஒவ்வொரு வாட்டியும் ஆளெல்லாம் ஏவி விட்டுருவேன், மனசு கேட்காம தான் நானே வந்து காப்பாற்றிடுவேன், என்னால் அப்படி உனக்கு கொல்ல முடியலடி, எல்லாம் என் கூட அந்த விச கிருமிங்க அதுங்க பண்ண வேலை, மன்னிச்சடி அம்மோ அப்படின்னு காலை பிடிச்சி கதறான். நீங்களோ ஜோ ஆனால் உன்னா காலில் விழுந்துட்டு நீ எல்லாம் மாஃபியா வந்தேன்னு வெளியே சொல்லாத, மாஃபியாவோ மண்ணாங்கட்டியோ என்ன உன் புருஷன்டி நான் அப்படின்னு உங்கள் காலில் உங்கள் பாதத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணி ஐ லவ் யூ டியமோ, சாரி டியமோ நடந்ததுக்கெல்லாம் அப்படிங்க. ஒரு வேளை நீ இத்தனை டன் பண்ணதில் எல்லாம் நான் செத்துருந்தா கண்டிப்பாக நானும் செத்துருப்பேன் அப்படிங்கிறான். என்ன சும்மா இப்போது புருடா விடாத, நிஜமாடி உனக்கு ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு அதை எனக்கும் செஞ்சுக்குவேன் அப்படின்னு பார்க்குறீங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களுக்கு எப்படிலாம் வந்துட்டு இது பண்ணானோ அதே மாதிரி தனக்குத்தானும் பண்ணிக்குவான். அதை வந்துட்டு வீடியோ ரெக்கார்டும் பண்ணி வச்சுருக்கான். நீ உண்மையிலே சைக்கோ தான் அப்படின்னு பார்க்க அப்படின்னு சிரிக்கிறான். ஆமாம் உன் விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ண போடா பைத்தியம் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ இவன் சரியான சைக்கோவில் சரியாகாத சைக்கோன்ட்டு அவனும் சிரிச்சிட்டு பயப்படாதியாமோ இன்னுமே எதுவும் மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி குழந்தை அலறான் பால் கொடு அப்படின்னு உங்கள் கையில் கொடுக்க. ஸோ உங்கள் அப்பா வந்து உங்களை தலையை தடவி குழந்தைய பாருமா அப்படின்ட்டு வெளியில் போயிடுறாரு. இவன் மட்டும் போகாமல் கூறுன்னு பார்த்துட்டுக்க போடா வெளியே அப்படிங்கிறீங்க. அம்மோ இது என்னடி போங்கா இருக்குது, நான் பார்க்காததா, அவன் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம், வெளியே போ அப்படின்னு தலைவாணி எடுத்து அடிக்க போடி அம்மோ போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குடுன்னு ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் அப்படி நீங்கள் அவனுக்கு ஃபீட் பண்ணுறதை பார்த்துட்டு உட்காந்துக்க. ஐயோ தாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு கண்ணை பார்த்து, உனக்கு ஒரு மாதிரி இருந்தால் நீ கண்ணை பொத்து அப்படின்னு சொல்லி உங்கள் கண்ணை பொத்திட்டு அவனும் சேர்ந்து ஒரு பக்கம் அப்படியே வந்துட்டு ஃபீட் பண்ணிக்க. நீங்களும் ஐயோ அப்படின்ட்டு தலையில் அடிக்காத குறையாக இருக்கீங்க. தேங்க்ஸ் சிரிச்சிட்டே அப்படியே வந்து அம்மா இல்லடி எனக்கு நான் பாவம் இல்லை அப்படின்னு உங்களை ஐஸ் வைக்க, எப்படியோ ஏதாவது சொல்லி ஐஸ் வை அப்படிங்க. அம்மா அப்படின்னு அவன் கெஞ்ச, அவன் எப்படியோ கெஞ்சினானா நீங்கள் தான் உடனே மிஞ்சிடுவீங்களே. ஸோ உடனே அவனை இழுத்து கிஸ் பண்ணுறீங்க. அவனும் அழுத்தி கிஸ் பண்ணி லவ் யூ டியம்மோ அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கொடுத்து வச்சுருக்கணும், எல்லாம் சொல்லுவேன் உனக்கு வேலை ஆகணும்னா அப்படிங்கிறீங்க. அவனும் சிரிச்சுட்டே போதுண்டா குட்டி பையா நானும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பூத்தாங்க அப்படின்னு தள்ளுறீங்க. விடாமல் அவனும் சேர்ந்து இப்படி 2 பேரும் ரகலை கட்டி ஒரு வழியாக பால்லாம் குடிச்சு முடிக்க குழந்தைய தூக்கி தட்டி விட்டு அவனே தூங்க வச்சு உங்களையும் அணைச்சிட்டு அப்படியே அம்மோ அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே உங்களே பார்க்க என்ன அப்படிங்கிறீங்க. சாரி டி அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இப்போ எதுக்குடா ஆடி போடுற அப்படிங்கிறீங்க. அது அப்படின்ட்டு அவனும் உங்களை ஒரு மாதிரி பார்க்க
வேணாத்தாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, கதவெல்லாம் லாக் பண்ணிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா மட்டும் டி அப்படின்னு அப்படியே அவங்க ஃபுல்லாக ஒன்று ஃபுல் பாடியில் ஒன்லி கிஸ் மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அதான் ஸோ ஒன்றா கிஸ் பண்ணிட்டு இருக்க, போதும் இப்போ தாண்டி ஆரம்பித்தேன், இருடி இன்னும் முடிக்கல அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே, அம்மோ நீ செம்மையாக இருக்க தெரியுமா அம்மோ அப்படின்னு அப்படியே அங்கங்கே பைட் வேறு பண்ண, தயாங் அடக்கவே மாட்டல அப்படின்னு முடிய பிடிச்சி இழுத்து நீங்களும் அவனை பிடிச்சி சல்லை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவனும் வந்துட்டு வலிக்குது அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து கிஸ் பண்ணுறான். ஸோ ஹாப்பியாக இருக்கீங்க உங்கள் லைஃப்பில். ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.